Exercise 2.5 11th question என்ன கேட்டிருக்காங்கன்னா sum of 3 consecutive terms that are in AP is 27 and product வந்து 288 கொடுத்துருக்காங்க. ஒரு AP அப்படின்னா அந்த AP எந்த ஃபார்மில் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் A, செகண்ட் டேர்ம் A plus D அண்ட் தேர்ட் டேர்ம் A plus 2D இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக போயிட்டுருக்கோம். இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். சம் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அதாவது இந்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னால் நெக்ஸ்ட் டேர்ம், இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். இந்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏபியோடைய வேல்யூ வந்து நமக்கு 27 இருக்கும். அதுவே இந்த 3 டேர்ம்ஸை நம்ம வந்து ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா அது வந்து 288 கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 3 டேர்ம்ஸ் என்னன்றதை நம்மளை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சொல்யூஷன் let first என்னன்னா இந்த 3 consecutive terms of the AP நம்ம எழுதிக்கலாம். 3 consecutive terms of an AP. So அந்த AP ல first 3 consecutive terms first term A, second term A plus D and third term is A plus 2D consider பண்றோம். AP ல இந்த மாதிரி தான் இருக்கும். So இதோடைய summation. So summation போது sum of the 3 consecutive terms. So அந்த 3 consecutive terms நம்ம ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குதா 27 சொல்லியிருக்காங்க. ஸோ sum of the 3 consecutive terms அப்படின்னா A இந்த 3 டேர்ம்ஸும் ஆட் பண்ணுவோம். 3 consecutive terms இதுதான் A plus D and A plus 2D. இதோடைய வேல்யூ வந்து நமக்கு 27 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 1A 2A 3A's இருக்குது. 3A plus இது ஒரு 2D இது ஒரு D ஆட் பண்ணோன்னா 3D கிடைக்குது. ஸோ 27. ஸோ காமனாக நம்ம 3 வந்து உள்ளேருந்து வெளியே எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகுனா இது 3 into A plus D ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு 27. 3 இந்த சைடு நம்ம கொண்டு போனோம்னா A plus D உடைய வேல்யூ 27. 3 மல்டிபிளில் இருக்குது, இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகும். 1 3 is 3, 9 3s are 27. ஸோ நமக்கு A plus D உடைய வேல்யூ 9ன்னு ஒன்று கிடச்சிருக்கு. அண்ட் இதில் இருந்து நம்ம 2 ஈக்குவேஷன்ஸ் கூட ஃபார்ம் பண்ணலாம். D உடைய வேல்யூ வேணும்னா 9 மைனஸ் ஏன்னு போட்டுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஏவோட வேல்யூ வேணும் அப்படின்னா 9 மைனஸ் டி. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, அதோடைய ப்ராடக்ட் வந்து 288 சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். த்ரீ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் உடைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இஸ் ஈக்குவல் டு 288 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் அப்படின்னும் போது ஏ தான் ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டூ செகண்ட் டேர்ம் வந்து A plus D இன்டூ தேர்ட் டேர்ம் வந்து A plus 2D. இதோடைய ப்ராடக்ட் இந்த மூணுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 288 கிடைக்குது. அண்ட் A இன்டூ நமக்கு A plus D நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், இங்கே முன்னாடி 9 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த A plus Dக்கு பதிலாக நம்ம 9ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்டூ இந்த A plus 2Dயை A plus இந்த 2Dயை A plus D plus Dன்னு நம்ம எழுதலாம். ஸோ இந்த D ஆட் ஆகிடுச்சுன்னா இங்கே 2Dன்னு வரும். இதுக்கு நான் என்ன பண்ணுவோம், A plus இந்த 2Dயை ஒரு D plus இன்னொரு D is equal to 288. அகைன் A இன்டூ 9 இன்டூ இந்த A plus Dக்கு நம்ம ஆல்ரெடி என்ன ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் A plus Dன்றது 9. அந்த A plus Dக்கு பதிலாக ஒரு 9 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ப்ளஸ் D அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 288 ஆகும். நவ் இது 9A இன்டூ 9 ப்ளஸ் D அப்படின்னு நமக்கு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 288. இந்த 9 அந்த சைட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா A இன்டூ 9 ப்ளஸ் D இது மட்டும் கிடைக்கும். அண்ட் இப்போ இந்த 9 இந்த சைட் வரும்போது டிவைட் ஆகும். ஸோ டிவைட் ஆகும்போது 1 9 is 9, 3 9s are 27, ரிமைனிங் 1 9 2s are 18. இங்கே நமக்கு ஃபைனலாக வந்து A இன்டூ 9 ப்ளஸ் D இதோட வேல்யூ 32ன்னு இருக்குது. இப்போ நமக்கு D உடைய வேல்யூ நம்ம இங்கே வந்து 9 மைனஸ் A நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா Dக்கு 9 மைனஸ் A நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த த்ரூ அவுட் ஈக்குவேஷன் ஏவாகவே மாறிடும். அப்போ நம்ம ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா A இன்டூ 9 ப்ளஸ் Dக்கு வந்து 9 மைனஸ் A அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 9 மைனஸ் A இங்கே பிகாஸ் ஆஃப்லாம் நீங்கள் எழுதிக்கலாம்.
d is equal to 9 minus a அப்படின்றத நம்ம ப்ரீவியஸாக ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த dக்கு பதிலாக நம்ம 9 minus a சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 32 ஆகும். ஸோ நவ் a இன்ட்டு 18 மைனஸ் a தட் இஸ் ஈக்குவல் டு 32. இங்கே 18a மல்டிப்ளை பண்ணும்போது 18a ஆகும் மைனஸ் ஆஃப் a ஸ்கொயர். ஸோ 18 into a 18a plus into minus is minus a into a is a square ஆகுது. தட் இஸ் ஈக்குவல் டு 32. நான் இப்போ என்ன பண்ணோம்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்காக எல்லாமே ஒரே சைடில் எடுத்துகிட்டு வந்து இது ஈக்குவல் டு 0க்கு நம்ம எடுத்துகிட்டு வரோம். நவ் இது 18a மைனஸ் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 32. இந்த 32 இந்த சைடு வரும்போது தட் இஸ் ஈக்குவல் டு 0 ஆகுது. இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகுனா மைனஸ் ஆஃப் a ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆஃப் 18a அண்ட் கான்ஸ்டன்ட் வந்து மைனஸ் 32 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்ம் வந்து ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. ஸோ இந்த ஃபார்மில் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணிக்கிறோம். நவ் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். ஸோ ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா இந்த a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இந்த கான்ஸ்டன்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -1 இன்டூ அண்ட் தென் கான்ஸ்டன்ட் வந்து மைனஸ் ஆஃப் 32. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகும் 32 ஆகும். ஸோ 32 ரெண்டு நம்பர்ஸ், இந்த ரெண்டு நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 32 வரணும். அந்த ஆட் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் 18 வரணும். ஓகேங்களா? ஸோ 16 2s are 32 நமக்கு தெரியும். அண்ட் 16 2 மல்டிப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் 32 வருது. 16 2 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ளஸ் 18 வரும். ஸோ இந்த 18aக்கு பதிலாக 16a 2a நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே மைனஸ் ஆஃப் a ஸ்கொயர், இந்த 18க்கு பதிலாக 16a ப்ளஸ் 2a மைனஸ் ஆஃப் 32 தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் தென் நவ் இங்கே ரெண்டுத்துலேயும் காமனாக ஏவை வந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ ஏவை நம்ம வெளியில் எடுத்தோம்னா இது என்னாகும் மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் இங்கே ஒரு 16 கிடைக்கும். அண்ட் ப்ளஸ் இதில் நம்ம 2 எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்னா ஏ மைனஸ் ஆஃப் 16 தட் இஸ் ஈக்குவல் டு 0. நவ் இங்கே ஏ மைனஸ் 16 இருக்குது, பட் இங்கே மைனஸ் ஏ ப்ளஸ் 16 இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் மைனஸை நம்ம காமனாக வெளியே எடுத்தோம்னா மைனஸ் ஏவை நம்ம மைனஸ் ஏவாயிடும், இந்த ஏ ப்ளஸ் ஆகிடும், இது வந்து மைனஸ் 16 ஆகிடும். அண்ட் நவ் 2 இன்டூ ஏ மைனஸ் 16 தட் இஸ் ஈக்குவல் டு 0. நவ் இங்கே ஒரு ஏ மைனஸ் 16, இங்கே ஒரு ஏ மைனஸ் 16, இது ரெண்டுத்தில் ஏ மைனஸ் 16 நம்ம காமனாக வெளியில் எடுக்கலாம். அண்ட் எடுக்கும் போது இந்த இடத்துல மைனஸ் ஏ ப்ளஸ் 2 இருக்கும் தட் இஸ் ஈக்குவல் டு 0 ஆகும். நவ் ஏ மைனஸ் 16 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அண்ட் இது மைனஸ் ஏ ப்ளஸ் 2 இது ஈக்குவல் டு 0க்கு நம்ம அப்ளை பண்ணணும். நவ் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 16 16 மாறிடும். அண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 2, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இந்த மைனஸும் கேன்சல் பண்ணும்போது ஏக்கு நமக்கு வேல்யூ 2 கிடைக்கும். அண்ட் தென் நவ் இப்போ நமக்கு ஏவோட வேல்யூஸ் ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 16 அண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 கிடைச்சிருக்கு. கொஷனில் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ், அதாவது ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2d நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நமக்கு ஏவோட வேல்யூ மட்டும் கிடைச்சிருக்கு. இப்போ டியோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து ஏ ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 9 ஈக்குவேஷனில் ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம், நமக்கு டியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். நான் நமக்கு என்ன தெரியும், வி நோ தட் ஏ ப்ளஸ் டி இதோடைய வேல்யூ 9ன்னு தெரியும். ஸோ இஃப் இந்த ஏக்கு வேல்யூ 16 இருந்ததுன்னா 16 ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 9 ஆகும். அப்போ டியோட வேல்யூ 9 மைனஸ் ஆஃப் 16. ஸோ டி அப்போ என்ன கிடைக்கும், 16ல் 9 போச்சுன்னா 7 தட் இஸ் மைனஸ் ஆஃப் 7 கிடைக்கும். அண்ட் இந்த ஏ ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 9 ஈக்குவேஷனில் ஏக்கு நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் ஆஃப் 2. இப்போ நமக்கு டி இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ டி வந்து 7, 9 மைனஸ் 7 இஸ் 9 மைனஸ் 2 இஸ் 7 கிடைக்கும். ஸோ டியோட வேல்யூ மைனஸ் 7 அண்ட் 7. எப்பவுமே காமன் டிஃபரன்ஸ் வந்து நெகட்டிவ்ல மேக்ஸிமம் இருக்காது. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2d இது மூணுத்தை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத இப்போ வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஏ ப்ளஸ் டியை கண்டுபிடிக்கணும் அண்ட் ஏ ப்ளஸ் 2dயை கண்டுபிடிக்கணும். இங்கே நமக்கு ஏக்கு 2 வேல்யூஸ் இருக்குது. ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று வந்து 16 அண்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 2 அண்டு டி வந்து பார்த்தோம்னா -7 அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு +7 2 டி கிடச்சிருக்கு.
ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏக்கு வந்து 2,7 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏக்கு நம்ம 2 கொடுத்தோம்னா இந்த ஈக்குவேஷன் 2 ஆகிடும். சாரி, இந்த ஏபி. அதுக்கப்புறமா இங்கே 2 + 7, இது வந்து 2 + 2 இன்ட்டு டியோடைய வேல்யூ 7. ஸோ இந்த ஏபி என்ன கிடைக்குன்னா 2,9, 14 + 2 16. இப்போ இதோடைய காமன் டிஃபரன்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 2க்கும் 9க்கும் 7 இருக்குது, 9க்கும் 16க்கும் 7 இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து ரிக்வயர்டு ஏபி. ஸோ ஏக்கு 2வும் 7 நம்ம கொடுக்கும்போது நமக்கு இந்த 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், இந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய ஆன்சர். தட்ஸ் இட்.